எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சிறப்பான முறையில் இருப்பீங்க நம்புகிறேன். நம்மளுடைய சேனலில் ஆன்லைன் ஜாப்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோஸ் ரீசெண்டாக அப்டேட் பண்ணி கொஞ்சம் நாளாச்சு இல்லையா? ஸோ சம் பர்சனல் ஒர்க்னால வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ண முடியல. இன்றைக்கி நம்ம ஒரு ஆன்லைன் ஜாப் பற்றின வீடியோ தான் அப்டேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் அந்த பிளான்ஸில் சேஞ்சஸ் இருக்குது. அந்த சேஞ்சஸ் பண்ண பிளான்ஸ் என்னென்ன, அந்த நியூ பிளானில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே நம்ம பார்க்க போகிறோம். நாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தெளிவாக சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, ஆன்லைன் ஜாப்ஸ் எப்போவுமே ரிஸ்க் தான். டெய்லி 100 கம்பெனிஸ் வரும். எல்லா கம்பெனிலையுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. எந்த கம்பெனி ட்ரஸ்டடாக இருக்குது, எந்த கம்பெனி நிறைய நாள் பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, எந்த கம்பெனியில் யூசர்ஸ் அதிகமாக ஜாயின் பண்ணி நம்பிக்கையான முறையில் போயிட்டுருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்குது, அல்லது குறைஞ்ச அமௌண்ட்லேயே நிறைய இன்கம் தராங்க, இல்லை ஃப்ரீ ஜாயினிங்லேயே நிறைய இன்கம் தராங்க, அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கேம் கம்பெனிலையும் போய் ஏமாந்துட வேண்டாம். ஸோ இது தெளிவாக சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு நிறைய மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓ ஜாப்ஸுடைய அப்டேட்டட் பிளான்ஸ் என்னென்ன, அந்த நியூ அப்டேட்டட் பிளானில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதில் எவ்வளோ சம்பாதிக்கலாம், என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, நம்ம எந்த பிளானை சூஸ் பண்ணால் நமக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பிஓ ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 2 பிளான் தான். ஒன்று ப்ரீமியம் பிளான், ஒன்று பேசிக் பிளான். நீங்கள் எந்த பிளான் வேணுமோ அந்த பிளானை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிளான் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக இருங்க. நீங்கள் ப்ரீமியம் சூஸ் பண்ணால் கடைசி வரைக்கும் நீங்கள் ப்ரீமியம் தான் ஒர்க் பண்ண முடியும். பேசிக் சூஸ் பண்ணால் கடைசி வரைக்கும் நீங்கள் பேசிக்கில் தான் இருக்க முடியும். பேசிக்கில் சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நான் ப்ரீமியம் போய் சேஞ்ச் ஆகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணும்போதே பேசிக்காக ப்ரீமியமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளானை சூஸ் பண்ணுங்கள். இப்போது ஒவ்வொரு பிளானுக்கும் எவ்வளோ வருமானம் வருது, அதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ப்ரீமியம் பிளான் பொறுத்த வரைக்கும் பேக்கேஜ் ஃபீஸ் 6500 ரூபா. பேசிக் பிளான் பொறுத்த வரைக்கும் பேக்கேஜ் ஃபீஸ் 2000 ரூபா. ஸோ இதில் எந்த பிளான் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? முதல்ல ப்ரீமியம் பிளான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணும்போது அது பேசிக்காக இருந்தாலும் ப்ரீமியமாக இருந்தாலும் நீங்கள் சில்வர் மெம்பராக தான் உள்ளே வருவீங்க. நீங்கள் ப்ரீமியம் பிளானில் 6500 ரூபா பேக்கேஜ் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு உள்ளே ஜாயின் பண்ணுறீங்க. ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் ஆப்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. முதல்ல சில்வர் மெம்பர், மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 3900 ரூபா. கோல்டு மெம்பர் மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 6480 ரூபா. டைமண்ட் மெம்பருக்கு மந்த்லி இன்கம் 13500 ரூபா. இதுதான் 3 மெம்பர்ஷிப் ஆப்ஷன்ஸ். நீங்கள் பை டிஃபால்ட்டாக ஜாயின் பண்ணும்போது சில்வர் மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. அதனுடைய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு மெம்பர்ஷிப்பும் என்ன இன்கம், என்ன பிளான்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். முதல்ல ப்ரீமியம் பிளானுடைய சில்வர் மெம்பர், இதனுடைய மந்த்லி இன்கம் நீங்கள் யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் ஆர்டிக்கல் ரீட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டெய்லி 130 ரூபா கிடைக்கும், சரிங்களா? ஒரு நாளைக்கு 130 ரூபா. அப்போது மந்த்லி 3900 ரூபா. நீங்கள் சில்வர் மெம்பராக இருக்கும்போது 20% அட்மின் சார்ஜ் இருக்கும். நீங்கள் வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்லேருந்து 20% சார்ஜ் எடுத்துக்குவாங்க. ஓகே சார், எனக்கு சில்வர் மெம்பரில் எந்த மாதிரியான இன்கம் எனக்கு கிரெடிட் ஆகுது அப்படிங்கிறது இங்கே பார்க்குறோம். டெய்லி ஆர்டிகல் படிக்கிறது மூலமாக உங்களுக்கு 130 ரூபா கிடைக்குது. அப்போ மந்த்லி கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா 3900 ரூபா. நீங்கள் வித்ரா பண்ணும்போது அட்மின் சார்ஜாக ஒரு 20% சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த 20% அப்படிங்கிறது 780 ரூபா. 780 ரூபா போக உங்களுடைய வேலெட்டுக்கு 3120 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். இதுதான் சில்வர் மெம்பர்ஷிப்புடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ கிளியராக இருக்கா? இப்போது நீங்கள் ப்ரீமியம் பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த ஒர்க் எல்லாமே பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படி ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு கீழே ப்ரீமியம் மெம்பர்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம், பேசிக் மெம்பர்லையும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எந்த பிளானில் வேணால் நீங்கள் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு கீழே டைரெக்டில் ஒரு 5 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு பிளான் வச்சுக்கோங்க. எந்த பிளான்லையாவது 5 பேர் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் கோல்டு மெம்பராக அப்கிரேட் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அட்மின் சார்ஜ் எதுவுமே கிடையாது. எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அது அப்படியே நீங்கள் வித்ரா பண்ணி உங்கள் வேலெட்டுக்கு எடுத்துக்கலாம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படியே கிரெடிட் ஆகும். உதாரணமாக கோல்டு மெம்பருடைய டெய்லி இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 216 ரூபா. ஸோ ஒரு நாளைக்கு அதே ஆர்டிகல் தான். சில்வர் மெம்பராக இருக்கும்போது என்ன ஆர்டிகல் படிச்சிங்களோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஆனால் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். டெய்லி பார்த்தீங்கன்னா 216 ரூபா வரும். மந்த்லி 6480 ரூபா கிடைக்கும். அட்மின் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 0. ஸோ நீங்கள் நேரடியாக ஃபுல் அமௌண்ட்டை அப்படியே உங்கள் பேங்க் வேலெட்டுக்கு வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் இல்லையா? ஸோ கோல்டு மெம்பர் ஆகிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸும் இல்லை. 5 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணணும். 4 பேரை பண்ணிட்டேன் சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கானா? கண்டிப்பாக இல்லை. 5 பேர் ஆக்டிவ் மெம்பராக இருக்கணும். ஸோ 5 பேரும் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் கோல்டு மெம்பராக ப்ரொமோட் ஆகிக்கலாம். ஸோ கிளியராக இருக்குங்களா? அடுத்ததாக எனக்கு இன்னும் நிறைய ரெஃபர்ஸ் வராங்க. என்னுடைய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்பிஓட பிளான்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க உங்களுக்கு கீழே அப்படின்னா குறைஞ்சபட்சம் 12 பேர் உங்கள் டைரெக்டில் வந்துட்டாங்க. நேரடியாக 12 பேர் ஏதோ ஒரு பிளானில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் டைமண்ட் மெம்பராக ப்ரொமோட் ஆகலாம். இந்த ப்ரொமோஷனுக்கு அப்புறம் உங்களுடைய மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 13500 ரூபாய் கிடைக்கும். இந்த இடத்துலையும் உங்களுக்கு அட்மின் சார்ஜ் எதுவுமே கிடையாது. சம்பாதிக்கிற அமௌண்ட் அப்படியே உங்கள் பேங்க்குக்கு நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம்.
ப்ரீமியம் டைமண்ட் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு ஆர்டிகல் நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா 450 ரூபா. அதே ஆர்டிகல் நீங்கள் ஆரம்பத்தில் என்ன பண்ணீங்களோ அதே ஆர்டிகல் தான் இங்கே படிப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு இன்கம் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்துட்டே இருக்கும். ஸோ 450 ரூபா இங்கே கிடைக்கும். மந்த்லி 13,500 ரூபா. அட்மின் சார்ஜ் 0. ஸோ நீங்கள் வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படியே 13,500 ரூபா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ ரொம்ப கிளியராக இருக்கா? இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 6,500 ரூபா தான். நீங்கள் ஒரு வேளை டைமண்டாக மொதல் மாதத்துலேயே நீங்கள் அப்கிரேட் ஆகிட்டீங்க அப்படின்னா 13,500 ரூபா மொதல் மந்த்லேயே கிடைச்சிரும். இது மட்டும் இல்லாமல் நான் ஒர்க்கிங் இன்கம் நீங்கள் உங்களுக்கு கீழே நேரடியாக ஒரு ப்ரீமியம் மெம்பரை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபா ரெஃபர் கமிஷனாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் 10 பேரை ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 5,000 ரூபா, 12 பேரை ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா 6,000 ரூபா ரெஃபர் கமிஷன் மட்டும் கிடைச்சிருக்கும். ப்ளஸ் ஆர்டிகல் ரீட் பண்ண அமௌண்ட் 13,500 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட 20,000 ரூபா உங்களுடைய வேலெட்டுக்கு நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அட்மின் சார்ஜும் கிடையாது. 20,000 அப்படியே 20,000 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஆனால் என்ன ஒன்றுனா நீங்கள் ரெஃபர் பண்ண ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இன்கம் கிடைக்கும். அப்படி உங்களால் ரெஃபர் பண்ண முடியல அப்படின்னா சில்வர் மெம்பராகவே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. கிளியராக இருக்குங்களா? ஸோ ப்ரீமியம் பிளான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது எனக்கு அதிகமாக அமௌண்ட் பே பண்ண முடியல, என்னால் 6,500 கட்டி ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னா நான் பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் பிளான் பொறுத்த வரைக்கும் ஜாயினிங் ஃபீஸ் அப்படின்னா 2,000 ரூபா தான். இந்த பேசிக் பிளான்லையும் நீங்கள் உள்ளே வரும்போது சில்வர் மெம்பராக தான் உள்ளே வருவீங்க. சில்வர் மெம்பராக உள்ளே வந்துட்டு நீங்கள் கோல்டு மெம்பராவோ டைமண்ட் மெம்பராவோ அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ 3 வகையான மெம்பர்ஷிப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சில்வர் மெம்பர், கோல்டு மெம்பர், டைமண்ட் மெம்பர். இந்த ஒவ்வொரு மெம்பர்ஷிப்பும் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்ன வகையான இன்கம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே அடுத்து நம்ம பார்க்கலாம். பேசிக் சில்வரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் மட்டுமே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிகல் படிக்கிறது மூலமாக டெய்லி உங்களுக்கு 50 ரூபா கிடைக்கும். மாதம் 1,500 ரூபா கிடைக்கும். இது நீங்கள் யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜாக 20% உங்களுக்கு பிடிப்பாங்க. அப்போ கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி ஆர்டிகல் இன்கம் 50 ரூபா. அப்போ மந்த்லி 1,500 ரூபா. அட்மின் சார்ஜ் 20% அப்படின்னு கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா 300 ரூபா உங்களுக்கு அட்மின் சார்ஜ் இருக்கும். நீங்கள் வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்டு 1,200 ரூபா. இதுதான் பேசிக் சில்வருடைய ஆப்ஷன். இங்கே முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது தெரிஞ்சுக்கிட்டு பேசிக் பிளானை சூஸ் பண்ணுங்கள். பேசிக் பிளான் யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்னால் நிறைய ரெஃபர் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேசிக் பிளானை சூஸ் பண்ணுங்கள். என்ன ரீசன் அப்படின்னா எஸ்பிஓ ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ 1 லட்சத்துக்கும் மேலான உறுப்பினர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உதாரணமாக பேசிக் மெம்பர்னு வச்சுக்குவோம். 1,500 ரூபா வந்தோடனே வித்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போது ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் பேரும் வித்ரா பண்ணுறாங்க அப்படின்னா 1 லட்சம் டிரான்சாக்ஷன்ஸ் அங்கே பேங்க் சைடு நடக்கும். அப்போ அந்த 1 லட்சம் டிரான்சாக்ஷனையும் அவங்க ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் சர்வரில் சம் இஷ்யூஸ் கிரியேட் ஆகும். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேங்க் சைட்லேருந்து கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மினிமம் வித்ராவல் லிமிட்டு 6,000 to 8,000 இந்த மாதிரி ஒரு அதிகபட்ச தொகை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு மந்த்லி பார்த்தீங்கன்னா 1,500 ரூபா தான் வந்திருக்கும். நீங்கள் யாரையுமே ரெஃபர் பண்ணலை அப்படின்னா குறைஞ்சபட்ச தொகை 6,000, 7,000, 8,000 ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா உங்களால் மொதல் மாதம் வித்ரா எடுக்க முடியாது, 2வது மாதமும் எடுக்க முடியாது, 4வது மாதமும் பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு 6,000, 8,000 சொல்லிக்கிறாங்கன்னா நீங்கள் வித்ராவல் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆகிடும். இதுவே நீங்கள் ரெஃபர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. ஒருவேளை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணிட்டு என்னால் ரெஃபர் கொடுக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் ரெஃபர் பண்ணாமலே நான் மட்டும் தான் கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னா பேசிக் பிளானை விட ப்ரீமியம் பிளான் சூஸ் பண்ணுறது மிகப்பெரிய நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இது நிறைய பேர் தெரியாமல் பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணிடுறாங்க. மினிமம் ரெக்யர்மெண்ட் எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு வித்ரா பண்ண முடியல அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாங்க. அதனால் இந்த கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். பேசிக் பிளான் எடுங்க, தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட கம்மியான அமௌண்ட் தான் இருக்குது. ஆனால் பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணிவிட்டு குறைஞ்சபட்சம் 5 ரெஃபராவது கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் மந்த்லி வித்ராவல் எடுக்க முடியும். ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர். இதை இங்கேயே நான் சொல்லிட்டேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது நீங்கள் நேரடியாக 5 ரெஃபர் ஏதோ ஒரு பிளானில் பேசிக் பிளான்லேயே ரெஃபர் பண்ணலாம், ப்ரீமியம் பிளான்லேயே ரெஃபர் பண்ணலாம். ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக் கோல்டு மெம்பராக நீங்கள் ப்ரொமோட் ஆகலாம். அப்போ ப்ரொமோட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 4,650 ரூபா வந்துடும். அட்மின் சார்ஜ் கிடையாது. சரிங்களா? அப்போது உங்களுக்கு டெய்லி ஆர்டிகல் இன்கம் பார்த்தீங்கன்னா 155 ரூபா வரும். மந்த்லி பார்த்தீங்கன்னா 4,650 ரூபா வரும். அட்மின் சார்ஜ் 0. நீங்கள் அப்படியே வித்ரா எடுத்துக்கலாம். ஒருவேளை மினிமம் வித்ரா லிமிட் 6,000 அல்லது 8,000 வச்சா கூட 2 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் தாராளமாக வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எந்த சந்தேகம் இல்லையே? கிளியராக இருக்கா? இப்போது பேசிக்லேயே இருக்கீங்க, இன்னும் நிறைய ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே 12 ரெஃபர் டைரக்ட் ரெஃபர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பேசிக் டைமண்ட் மெம்பரை அப்கிரேட் ஆகிக்கலாம். பேசிக் டைமண்ட் மெம்பர் அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் மந்த்லி சேலரி 10,050 ரூபா. இதுக்கும் அட்மின் சார்ஜ் எதுவும் கிடையாது. அப்போது டெய்லி ஆர்டிகல் இன்கம் பார்த்தீங்கன்னா 335 ரூபா. அதே ஆர்டிகல் ப்ரீமியம் மெம்பராக இருந்தாலும் பேசிக் மெம்பராக இருந்தாலும் ஒரே ஆர்டிகல் தான் படிக்க போகிறோம். அதே மாதிரியான ஒரே வேலை தான், ஆனால் இன்கம் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போது இங்கே தான் நீங்கள் திங்க் பண்ணி சூஸ் பண்ணணும். ஒரே வேலை தான் செய்ய போகிறோம், அவங்களும் அதே வேலை தான், நம்மளும் அதே வேலை தான், ஏன் பேசிக்காக ப்ரீமியமாக, இதை யோசித்து சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போது அட்மின் சார்ஜ் எதுவும் இல்லை. அந்த 10,050 ரூபா அப்படியே நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். மாதம் கூட நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் 12 மெம்பர் ரெஃபர் கொடுக்க ரெடியாக இருந்தால். ஸோ இப்போ எல்லாமே கிளியராக இருக்கா? இதில் நீங்கள் பேசிக்கில் ஒரு டைரக்ட் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா 1 டைம் ரெஃபர் கமிஷனாக 200 ரூபா உங்களுக்கு கிரெடிட் ஆகும். 10 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,000 ரூபாயும், 12 பேரை ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே சரிங்களா 2,400 ரூபா உங்களுக்கு ரெஃபர் கமிஷனாக மட்டுமே கிடைச்சிருக்கும். இது நான் ஒர்க்கிங் இன்கம்.
இப்போது பேசிக் பிளான், ப்ரீமியம் பிளான் ரெண்டுமே தெளிவாக இருக்கும். இதில் ப்ரீமியம் பிளான் சூஸ் பண்ணுறவங்களுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ரெஃபர் பண்ணாமலே உங்களால் மந்த்லி இன்கம் எடுக்க முடியும். ஆனால் பேசிக் மெம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசிக் சில்வராகவே கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் மாதம் வித்ரா எடுக்க முடியாது. அது கஷ்டமான விஷயம். ஏன்னா பேங்க் சைடு வந்து ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் மினிமம் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ பேசிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ண ரெடியாக இருந்தால் பேசிக் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் கிளியராக இருங்க. அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு வேலை செஞ்சு மட்டும்தான் இன்கம் கிடைக்குமா, வேலை செய்யாமல் அடிஷ்னலாக ஏதாவது இன்கம் கிடைக்குமா? வேலை செய்யாமல் அப்படின்னா, நான் ஒரு முறை ஒரு டீமை டெவலப் பண்ணி விட்டுட்டேன். அந்த டீம் மூலமாக நமக்கு தொடர்ந்து ஒரு பெனிஃபிட் கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுதான் இன்ட்ரோ போனஸ். இது மிக மிக முக்கியமான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும். இது மூலமாக ஒரு மிகப்பெரிய ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியே காத்துட்ருக்கு. இப்போது அது எப்படி அப்படிங்கிறத இங்கே ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணியிருக்க பர்சன்ஸ் வித்ரா பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜாக உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. அந்த கமிஷன் உங்களுடைய வேலெட்டில் ஆட் ஆகும். அதுதான் இன்ட்ரோ போனஸ். அது எந்த பர்சன்டேஜில் ஆட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் நேரடியாக ஜாயின் பண்ணக்கூடிய பர்சன்ஸ்கிட்ட இருந்து 3% உங்களுக்கு கிரெடிட் ஆகும். உங்களுடைய டைரக்ட் மெம்பர் அவங்களுக்கு கீழே மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து 2வது லெவல் மெம்பர், அவங்ககிட்ட இருந்து ஒரு 5% கிரெடிட் ஆகும். 2வது லெவலில் இருக்கவங்க அவங்களுக்கு கீழே ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து 3rd லெவலில் இருப்பாங்க. ஸோ 3rd லெவலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்கிட்ட இருந்து 2% கிரெடிட் ஆகும். இப்படி மொத்தமாக 10% இன்ட்ரோ போனஸ் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இது ஒவ்வொரு முறையும் வித்ரா பண்ணும்போது உங்களுக்கு கிரெடிட் ஆகிறதுனால இது அன்லிமிட்டடான இன்கம்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஒரு லெவல் சார்ட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ மேலே லெவலில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே டைரக்ட் ரெஃபர் ஒரு 5 பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ அந்த 5 பேருமே உதாரணமாக அவங்க வந்து ப்ரீமியமில் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். ஸோ அப்போது நீங்கள் வந்து ப்ரீமியம் டைமண்ட் ஆயிருப்பீங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு கீழே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் லெவல், அந்த ஃபஸ்ட் லெவலிருந்து 3% உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இப்போது அந்த 5 பேரும் அவங்களுக்கு கீழே ஒரு 5 பேரை ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் ப்ரீமியம் டைமண்டாக மாறி இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு செகண்ட் லெவல் தானே, ஸோ அப்போது அவங்க லெவலிருந்து 5% கிரெடிட் ஆகும். இதுவே செகண்ட் லெவலில் இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு கீழே செகண்ட் லெவல், அவங்க தான் ஃபஸ்ட் லெவல். ஸோ அப்போ அவங்களுக்கு கீழே அது ஃபஸ்ட் லெவலில் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு 3%, உங்களுக்கு 5% கிரெடிட் ஆகும். இதுவே 3rd லெவல், உங்களுடைய 3rd லெவலில் இருந்து பார்த்தீங்கன்னா 2% கிரெடிட் ஆகும். இதுவே செகண்ட் லெவலில் இருக்க பர்சன்ஸ்க்கு 5% கிரெடிட் ஆகும். ஸோ இப்படி தான் அந்த லெவல் இன்கம் வந்து மாறி மாறி கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் எத்தனை லெவல் போனாலும் உங்களுக்கு கீழே 100 லெவல் இருந்தாலுமே அந்த 100வது லெவலில் இருக்கக்கூடிய பர்சன்ஸுடைய இன்கம், அது மூலமாக வரக்கூடிய இன்ட்ரோ போனஸ் எல்லாமே உங்களுக்கும் வரும். அந்த லெவல் பை லெவல் மாறி வரும்போது இது அன்லிமிட்டட் இன்கம் கிரியேட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நம்ம ரெஃபர் பண்ணி டீம் டெவலப் பண்ண ரெடியாக இருந்தால் இந்த இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய அன்லிமிட்டட் இன்கமை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ கிளியராக இருக்கா? இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் பார்க்கலாம். நீங்கள் ப்ரீமியம் பிளானில் ரெஃபர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அப்போது முதல் லெவலில் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவங்களுடைய மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 6480 இருக்கும். அப்போது 5 பேருடைய மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 32400. அதில் 3% கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 972 ரூபா உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இதுவே செகண்ட் லெவலில் அது வந்து டைரக்ட் டவுன்லைன், அவங்க தான் செகண்ட் லெவல். அவங்க எல்லாருமே 5 பேரை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 25 பேர் இருப்பாங்க உங்களுடைய செகண்ட் லெவலில். அவங்களும் 6480 ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா மொத்தமாக அந்த செகண்ட் லெவலில் வரக்கூடிய டோட்டல் இன்கம் 1,62,2000 ரூபா. அதிலிருந்து 5% கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா 8100 ரூபா வருது. இந்த 8100 செகண்ட் லெவல்லேருந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இதுவே 3rd லெவலில் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக 125 பேர் இருப்பாங்க. இது ஒரு ஆவரேஜான கால்குலேஷன் மட்டும் தான். நான் வந்து ஒரு 5 பேரை ரெஃபர் பண்ணால் என்ன ஒரு கால்குலேஷன் வரும் அப்படிங்கிற ஒரு சாம்பிள் கால்குலேஷன் போட்டிருக்கேன். அவங்க 5 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், ஏன் 100 பேர் கூட இருக்கலாம். ஸோ அது அந்த டீமை பொறுத்தது. ஸோ நான் உதாரணத்துக்கு ஒரு 5 பேர் வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்போ 125 பேர் 6480 ரூபா அப்படின்னா 8,10,000 ரூபா 3வது லெவலில் இருந்து மட்டும் வித்ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய 2% அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா 16,200 ரூபா வரும். இப்போது ஓவராலாக லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 3 லெவலையும் நீங்கள் டோட்டல் பண்ணும்போது 25,272 ரூபா இன்ட்ரோ போனஸில் மட்டும் கால்குலேட் ஆகுது. இது ஒன்லி ஆர்டிகல் ரீட் பண்ணுற இன்கம் வச்சு மட்டும் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் தனியாக அவங்க இன்ட்ரோ போனஸ்க்கும் தனியாக ஒரு கால்குலேஷன் இருக்கும், ப்ளஸ் அவங்களுடைய ரெஃபர் கமிஷன் தனியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது வேறு லெவலில் இன்கம் இருக்கும் இந்த இன்ட்ரோ போனஸ் மூலமாக. ஸோ கிளியராக இருக்கா? இப்போது ஒரு பிளானை நான் சூஸ் பண்ணுறேன். அந்த பிளானை நான் எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒர்க்காக இருக்கும். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், அப்போது அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து 1 இயரில் என்னுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும், என்னால் நான் போட்ட அமௌண்ட்டை எவ்வளோ நாளையில் திரும்பி எடுக்க முடியும், இது எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கால்குலேஷன் போட்டு தான் நான் ஒரு பிளானை சூஸ் பண்ணுறேன். உதாரணமாக பேசிக் பிளான் 2000 ரூபா தான் இருக்குது அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் என்னுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ கிடைக்கும் அந்த 1 இயரில் அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ நான் ரெஃபர் பண்ணாமல் செல்ஃபாக மட்டுமே ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா மந்த்லி எனக்கு 1500 ரூபாய் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு 18,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஸோ என்னுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 800 மடங்கு, 800%, அதாவது 8 மடங்கு எனக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிருக்கும். இதுவே நான் பேசிக் பிளானில் இருந்துட்டு யாரையாவது ரெஃபர் பண்ணி நான் டைமண்ட் மெம்பராக ப்ரோமோட் ஆயிருக்கேன் அப்படின்னா மந்த்லி எனக்கு 10,500 ரூபாய் கிடைக்கும். இயர்லி பார்த்தீங்கன்னா 1,20,600 ரூபாய் கிடைச்சிருக்கும். 8,000% ரிட்டர்ன், அதாவது 80 மடங்கு எனக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். இது பேசிக் பிளானில். இதே மாதிரி ப்ரீமியம் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெஃபர் பண்ணாமல் செல்ஃபாக ஏர்ன் பண்ணும்போது மந்த்லி 3,900 ரூபாய், இயர்லி பார்த்தீங்கன்னா 46,800 ரூபாய் கிடைச்சிருக்கும். என்னுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா
620%, அதாவது 6 மடங்கு எனக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். இதுவே நான் 12 பேரை ரெஃபர் பண்ணி டைமண்ட் ஆகிட்டேன் அப்படின்னா மந்த்லி 13,500 கிடைச்சிருக்கும். இயர்லி 1,62,200 என்னுடைய வருமானமாக இருக்கும். அப்போ என்னுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2,392%, அதாவது 23 மடங்கு எனக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். அப்போது நான் எந்த பிளானை சூஸ் பண்ணால் எந்த லெவலில் அப்கிரேட் ஆனால் எனக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். இது என்னுடைய சஜஷன், சரிங்களா? நான் இப்படி தான் ஒரு பிளானை சூஸ் பண்ணுவேன். இப்போது புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நமக்கு சான்ஸ் எல்லா டைமும் கிடைக்கிறதில்ல, கிடைக்கிற சான்ஸ் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறதும் தெரியாது. எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரே ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதுவும் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட். அந்த கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் லைஃப் டைம் இன்கம் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அதை எப்படி சரியாக பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எனக்கு 800% ரிட்டர்ன் வேணுமா அல்லது 8,000% ரிட்டர்ன் வேணுமா, எதுவாக இருந்தாலும் அது என் கையில் தான் இருக்குது. ரெஃபர் பண்ணால் எனக்கு 8,000% ரிட்டர்ன் கிடைக்கும். இதுவே ரெஃபர் பண்ணல அப்படின்னா எனக்கு 800% ரிட்டர்ன் இருக்கும். அதுவே எனக்கு போதுமானதாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். முயற்சி செஞ்சால் எல்லாராலையும் முடியும். வாய்ப்பை கொடுத்தாச்சு, அது உங்கள் கையில் இருக்குது. அதை யூஸ் பண்ணுறது நீங்கள் தான் பார்த்துக்கணும், சரிங்களா? இப்போது உங்களுக்கு கீழே உங்கள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணலாம். அவங்களுக்கும் இந்த மெத்தட் எல்லாமே சொல்லிக் கொடுங்க, சொல்லி கொடுத்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு கீழே ஒரு 3 லெவல், அந்த இன்ட்ரோ போனஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ ஒரு 3 லெவலை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டீம் வேறு லெவலில் க்ரோத் ஆகி போயிட்டே இருக்கும். மந்த்லி ஆவரேஜாக ஒரு 50,000 வரைக்கும் இன்கம் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குது. அந்த 50,000 அப்படிங்கிறது பார்ட் டைமாக வரக்கூடிய இன்கம் மட்டும்தான், சரிங்களா? எஸ்பிஓ ஜாப்ஸ் ஃபுல் பிளான் டீட்டெயில் தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எப்படி ஜாயின் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, முதல்ல கம்பெனிக்கு அமௌண்ட் பே பண்ணணும். அந்த பேமெண்ட் ப்ரூஃபோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப நான் பேமெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற எந்த ஒரு ஆப்ஷனும் இங்கே இல்லை. நீங்கள் அமௌண்ட் கட்ட ரெடி. பேசிக் பிளான்னா 2,000, பேசிக் பிளான்னா 2,000, ப்ரீமியம் பிளான்னா 6,500. இதை கட்ட நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 18 வயசுக்கு மேலே இருக்கணும். உங்கள்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கணும். உங்கள் பேர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேங்க் அக்கௌண்ட்டு, பாஸ்புக், பேன் கார்டு இதெல்லாம் இருந்தால் போதும், நீங்கள் எஸ்பிஓ ஜாப்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு டிவைஸ்க்கு ஒரு ஐடி தான் யூஸ் பண்ண முடியும். மல்டிபிள் ஐடிஸ்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். நம்ம போடக்கூடிய ஒரு ஐடியை கரெக்டாக யூஸ் பண்ணாலே போதுமானது. ஒரு வேலை மல்டிபிள் ஐடி போடணும் அப்படின்னா உங்கள் பேரில் ஒரு ஐடி, உங்கள் ஒய்ஃப் அல்லது ஹஸ்பண்ட், உங்கள் பிரதர், சிஸ்டர், உங்கள் அப்பா, அம்மா எல்லாரும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வெவ்வேறு பேரில் வெவ்வேறு ஃபோனில் ஐடி போட்டு அது மூலமாக உங்களுக்கு ரெஃபர் கமிஷன் கிடைக்கும். உங்கள் ஃபேமிலியிலேயே ஒரு 4-5 ஐடியும் இருக்கும், அவங்களும் அது மூலமாக இன்கம் கிடைக்கும். இப்படி ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஃபோனில் மல்டிபிள் ஐடிலாம் நம்மளுக்கு வேண்டாம், சரிங்களா? ஒரு ஐடியில் நல்ல நேர்மையாக நிம்மதியாக ஒர்க் பண்ணாலே போதுமானது, சரிங்களா? ஸோ இப்போது எஸ்பிஓ ஜாப்ஸுடைய ஃபுல் பிளான் டீட்டெயில்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும். ஜாயினிங் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மொத்தமே நம்ம செய்யக்கூடிய வேலை அதிகபட்சமாக 2 நிமிஷம். ஸோ லாகின் பண்ணுறதுலேருந்து லாக் அவுட் பண்ணுற வரைக்கும் டெய்லி 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு மந்த்லி இன்கம் கை மேலே இருக்குது. இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நீங்கள் எந்த பிளானை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எஸ்பிஓ பிளான்ஸ் ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும். அதில் என்னென்ன ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எஸ்பிஓ ஜாப்ஸில் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பிளான் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக சூஸ் பண்ணுங்கள். பேசிக் ஆர் ப்ரீமியம், ஸோ ரெண்டுலேயுமே என்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணிக்கலாம். வாய்ப்புகள் எல்லா நேரமும் கிடைக்கிறதில்ல. அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பை யூஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேற முயற்சிக்கும் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம்.